மகாபாரதம் புண்ணிய பாரதத்தின் போற்றுதற்குரிய பழம் பெருமிதனை உலகிற்கு உரைத்துக் கொண்டே இருக்கும் ஞான பெட்டகம். மகாபாரதம் பகவான் கிருஷ்ணன் கீதை எனும் அமுதத்தை கடைந்தெடுத்து மனித குலத்திற்கு ஈந்த பார்க்கடல். பாண்டவர் முதல் கௌரவர்கள் வரை, கண்ணன் முதல் கர்ணன் வரை, பிதாமகர் பீஷ்மர் முதல் துரியோதனன் வரை எண்ணற்ற மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட கதாபாத்திரங்களின் சங்கமம் மகாபாரதம். உயிரோட்டமான உரையாடல்கள், மனித வாழ்வியல் தத்துவங்கள், அதுதான் மகாபாரதம். இந்து மத தர்மத்தின் இதிகாச காவியம். பகவானின் அருத்துணைக்கு எதுவும் ஈடாகாது என்பதனை பாஞ்சாலி சபதம் எனும் இந்த முதற் பகுதியில் மகாபாரதம் உணர்த்துவதனை நவரச தமிழால் சொல்லமுதம் படைக்கிறார் மாபாரத செல்வி திருமதி இளம்பிறை மணிமாறன் அவர்கள். அள்ளிப்படுகிற வாரீர் என உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வரிய முடிநாடாவினை வழங்கியிருப்பவர் மதுரை மாவட்ட ஜனகல்யாண் தலைவர், மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள். மகாபாரத கதை என்பது ஒரு மிகப்பெரிய கடல். பார்க்கடலை கடையும் போது அமுதம் பொங்கி வந்தது என்று நாம் புராணங்களில் படிக்கிறோம். மகாபாரத கதைதான் பார்க்கடல். அதிலிருந்து பொங்கி வந்த அமுதம்தான் கீதோபதேசம். பார்க்கடலை கடையும் போது முதலில் எப்படி நஞ்சு வெளிப்பட்டதோ அதுபோல மகாபாரத கதையிலேயும் பல தீய கதாபாத்திரங்கள், அவர்களின் தீமையான செயல்கள். அமுதம் வெளிப்பட்டதைப் போல பாரத கதையிலே நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தக்கூடிய பல அரிய பெரிய வாழ்வியல் உண்மைகளை சொல்லுகிற உன்னதமான உயர்ந்த கதாபாத்திரங்கள். மகாபாரத கதையில் பேசப்படுகிற வாழ்வியல் தத்துவங்களை நாம் வேறு எந்த இதிகாசத்திலும் காண முடியாது என்று திட்டவட்டமாக இதை கற்ற பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். பாரத கதையானது பாரத தேசமாகி இந்த புண்ணிய பூமியில் வாழக்கூடிய மானுடர்கள் நாள்தோறும் கடைபிடித்து நடக்க வேண்டிய பல வாழ்வியல் தர்மங்களை மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இதிகாசம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகத்தினுடைய கடைசி பகுதி. மகாபாரத கதை தோன்றியது துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்திலே எப்படியெல்லாம் உலகியல் இருந்தது என்பதை கண்ணாடியில் எழுதிய சித்திரத்தைப் போல வியாச பகவான் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அன்று எழுதி வைக்கப்பட்ட மகாபாரத கதை இன்று வரையிலேயும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அமுத சுரபியைப் போல அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்றைய சமூகத்திற்கு ஏற்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் பாரத கதையிலே இடம்பெற்றிருக்கிறது. நீ நாளை வருகிற உலகிற்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் பாரத கதையிலே அமைந்திருக்கிறது. ஒரு சிறந்த கலை பெட்டகத்திற்கு காலம் ஒரு தடையாக இருக்க முடியாது என்பதற்கு மகாபாரத கதை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு திரைப்படம் வெளியானால் அதை 5 நாள் கழித்த பிறகு பார்க்கிறவர்கள் பழைய படம் என்று சொல்லிவிடுகிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கதையை படித்துவிட்டு அப்போதைக்கு புதிதாக தெரிகிறது, பிறகு பழங்கதை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். காலங்கணிக்கப்பட முடியாத காலத்தில் எழுதப்பட்ட இப்பேற்பட்ட இதிகாசத்தை இன்று வரையிலேயும் கற்றும் படித்தும் உணர்ந்தும் சொல்லியும் கேட்டும் நாம் மகிழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால், மகாபாரத கதை என்கிற இந்த ஜீவ இதிகாசமானது தன்னுடைய பெருமைகளையும் உலகியல் தர்மங்களையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பகவான் மகாவிஷ்ணுவே அம்சாவதாரமாக வியாசராக வந்து இந்த கதையை நமக்கு வழங்கினார். பகவானுடைய திவ்ய விபூதிகளையும் மானுடர்கள் கட்டி காப்பாற்ற வேண்டிய முக்கியமான வாழ்வியல் தர்மங்களையும் வியாசர் என்கிற ஒரு அம்சாவதாரமாக இந்த பூவுலகிலே தோன்றி பகவானே நமக்கு உபதேசித்தார். அதுதான் மகாபாரத கதை.
நாள்தோறும் விஷ்ணு சேசரநாமத்தை கேட்கிற அன்பர்கள் அறிவார்கள். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசரையும் பகவான் விஷ்ணுவையும் நாம் இணைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பாரம்பரியம் காலங்காலமாக நம் தேசத்தில் இருந்து வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஜீவ இதிகாசம் ராமாயண கதை, சூரிய குலத்து மன்னர்களின் வரலாற்றை சொல்லுகிற கதை, மகாபாரத கதை, சந்திரவம்சத்து மன்னர்களின் வரலாற்றை சொல்லுகிற கதை. உயர்ந்த புகழுடைய பல்வேறு மன்னர்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சந்திர பகவானிலே தொடங்கி புத பகவானிலே தொடர்ந்து அதற்கு பின்னால் ஆயு, புரூரவன், நகுஷன், அஸ்தி, குரு என்கிற பல்வேறு உன்னதமான மன்னர்களை உள்ளடக்கியதாக இருந்த சந்திரகுலம் ஒரு மன்னனுடைய புகழும் பெருமையும் பூமியில் நிலைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மகாபாரத கதையிலே அடிக்கடி நாம் சொல்லி வருகிற அஸ்தினாபுரம் என்கிற ஊர் அஸ்தி என்கிற மன்னனுடைய பெயரால் அழைக்கப்பட்டது. அடிக்கடி நாம் பாரதம் படிக்கிற போது குருநாடு குருநாடு என்று சொல்லுகிறோமே, குரு என்கிற மன்னனின் பெயரால் அழைக்கப்பட்ட நாடு. இப்படியெல்லாம் பெயர் விளங்க வாழ்ந்த பல்வேறு மன்னர்களை உள்ளடக்கியதாக இருந்த சந்திரகுலம், அந்த குலத்திலே சந்திர வம்சத்து வரிசையிலே வந்த திருதராஷ்டிரன், பாண்டு என்ற சோதரர்கள் மிகப்பெரிய கதை, சொல்ல சொல்ல விரிந்து கொண்டே செல்லக்கூடிய மகாபாரத கதை. மிகவும் அழகாக பாரத கதையிலே இருக்கக்கூடிய பல ரத்தின சுருக்கமான செய்திகளை தொகுத்து எடுத்து செயலாளர் அவர்கள் ஆரம்பத்திலே முகவுரை ஆற்றினார்கள். ஆதி பருவத்திலே தொடங்கி பாரத கதையை சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் சொன்னது போல அங்கே 18 என்கிற நாட்கள் நிச்சயமாக தேவைப்படும். ஆகவே முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு 10 நாட்களுக்கு ஏற்றது போல் 10 தலைப்புகளாக வழங்கியிருக்கிறார்கள். பாரத கதை நமக்கு சொல்லுகிற சுவாரஸ்யமான கதையை விட அந்த கதைகளிலே அடிநாதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிற கருத்துக்களும் தத்துவங்களும் மிகவும் முக்கியமானவை. மிகப்பெரிய கதை அளவில் மட்டுமல்லாமல் சொல்லக்கூடிய தர்மத்தினுடைய தகுதியினாலேயும் மிகப்பெரிய கதை என்று சொல்லப்படுகிற கதை பாரத கதை. ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள், ஏராளமான சிறுகதைகள், ஓமான ஓமயங்கள், இவைகளுக்கெல்லாம் மேல் மனிதர்களுக்கு தர்மம் சொல்லுவதற்கென்றே ஒதுக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள். பாரத கதை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஸ்திரீ தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்லி வைத்தால் அவர்கள் ஒரு நாளும் நடைமாறி போக மாட்டார்கள். பாரத கதையில் பேசப்படுகிற அனுசாசன பருவம், சாந்தி பருவம், ஆட்சியாளர்கள், அதிகாரமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு வழிநடத்த வேண்டிய தலைவர்கள், இவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உண்மையான அறிவியலை அவர்களுக்கு சொல்லி வைக்கக்கூடிய உயர்ந்த உபதேச பகுதி. நீதியை சொல்லுவதற்கென்றே பாரத கதையிலே ஒரு கதாபாத்திரம், அவர்தான் விதுரர். எப்பொழுதெல்லாம் விதுரர் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அதை விதுர நீதி என்று சொல்லி உலகம் கொண்டாடுகிறது. இவைகளுக்கெல்லாம் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் 18 அத்தியாயங்களாக அர்ஜுனன் மூலமாக இந்த உலகிற்கு சொன்ன கீதோபதேசம் என்கிற வரப்பிரசாத், இப்படி பல்வேறு உயர்ந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய மகாபாரத கதை ஒரு பெரிய கடல். எந்த ஒரு கதாபாத்திரத்தை தொட்டாலும் பாரத கதையிலே அந்த பாத்திரத்தினுடைய மாண்பு என்ன என்பதை உடனே சொல்லும்படியாக அமைந்திருக்கிற கதை. பெயரை சொன்ன மாத்திரத்தில் கதாபாத்திரத்தின் இயல்பு என்ன என்பதை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். தர்மன் என்று சொன்னாலேயே தர்மம் என்று சொல்லிவிடுவார்கள். அர்ஜுனன் என்று சொன்னால் ஆற்றல் என்றும், பீமன் என்றால் பலம் என்றும், நகுலன் என்றால் அழகு என்றும், சகாதேவன் என்றால் அறிவு என்றும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றால் எழிவந்த தன்மை என்கிற சௌலபிய சீலம் என்றும், பாஞ்சாலி என்றால் பொறை திண்மை என்றும், விதுரர் என்றால் நீதி என்றும், பீஷ்மர் என்றால் சுயநலமின்மை என்றும், திருதராஷ்டிரன் என்றால் வைராகியம் என்றும், கர்ணன் என்றால் தானம் என்றும், அபிமன்யு என்றால் பலம் என்றும், இப்படி ஒரு கதாபாத்திரத்தை சொன்ன மாத்திரத்தில் அதன் பண்பு என்ன என்பதை துல்லியமாக சொல்லக்கூடிய விதமாக அமைந்திருக்கிற உன்னதமான இதிகாசம். நல்ல பாத்திரங்கள் மட்டுமல்ல, தீய பாத்திரங்களும் அப்படித்தான். துரியோதனன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவனுடைய குணம் என்ன, அவன் அகங்காரம் பிடித்தவன் என்பார்கள். சகுனி என்று சொன்ன மாத்திரத்தில் குழப்பமில்லாமல் இருக்கிற இடத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வஞ்சனை புரிகிறவன் என்று சொல்லிவிடுவார்கள்.
துச்சாதனன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே மற்றவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று நினைக்கிறவன் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி பாரத கதையில் ஒரு பாத்திரத்தை சொன்ன உடனேயே அந்த பாத்திரத்தின் இயல்பை புரிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்கிற ஒரு உன்னதமான கதை. நம்முடைய நாட்டில் சொல்லப்போனால் இன்று நடமாடி வரக்கூடிய பல்வேறு பழமொழிகள், வாசகங்கள் பாரத கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வாழ்வியல் நடைமுறை செய்திகளை எல்லாம் நாம் பேசியும் பயன்படுத்தியும் வரக்கூடிய பல்வேறு வாசகங்களை பாரத கதை நமக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் இரண்டு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அபூர்வமான ஒரு நீண்ட நெடுங்கதை. இந்த கதையிலே பாஞ்சாலி சபத பகுதியை முதல் பகுதியாக கொண்டு இன்று நான் தொடங்குகிறேன். பல முறை பாரத கதையை பலர் சொல்ல பல இடங்களிலே பலவிதமாக நீங்கள் கேட்டு அனுபவித்திருக்கிறீர்கள். எங்கு தொடங்கினாலும் அதற்கு முன்னால் என்ன சென்றிருக்கிறது என்பதை முன்கதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பின்னால் என்ன வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் சொல்லி சொல்லி பார்த்து இப்படி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதன் காரணம் என்ன என்றால், நம் இதிகாசங்களையும் புராணங்களையும் வேத உபனிஷதங்களையும் நம்முடைய திருமுறைகளையும் கேட்க கேட்க நம் மனது தூய்மைப்படுகிறது என்பதனால் கேட்டவைகளையே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சொல்லுகிறவனும் ரசிக்கிறான், கேட்கிறவர்களும் மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான இதிகாசம் நமக்கு வாய்த்திருக்கிறது என்பதே நம்முடைய பெரும் பாக்கியம். அதை வியாச பகவான் நமக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய வேதாந்திகள் சிறிய விஷயங்களை கூட அருமையான கதை வடிவமாக சொல்லி சாமானியர்கள் மனதிலே பதிய வைப்பார்கள். பெரிய விஷயங்களை கூட ஒரு சாதாரண கதை வடிவமாக உருமாற்றி எல்லார் மனதிலேயும் பதிய வைத்து நம் வேதாந்திகள் சாதனை படைத்தார்கள். மிக அருமையாக ஒரு மகரிஷி சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாரத கதையினுடைய சிறப்பு என்ன, ராமாயணத்தின் சிறப்பு என்ன, நம்முடைய பெரிய புராணம், நம் கரங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமுறைகள், நம்முடைய திருப்புகள், இவைகளின் சிறப்பு என்ன, பாகவதத்தினுடைய பெருமை என்ன, குழந்தைகளுக்கு கூட புரியக்கூடிய ஒரு சிறிய கதை வடிவமாக ஒருவர் அபூர்வமாக சொன்னார். காட்டிலே எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டிலே தன்னந்தனியனாக ஒரு மனிதன் நடந்து போய்கொண்டிருந்தான். போய்கொண்டிருந்தவன் காட்டிலே இருக்கக்கூடிய விருட்சங்களினுடைய அழகையும் கொடிகளிலே மலர்ந்திருக்கிற மலர்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டு நடந்து போகும்போது அந்த நடந்து போகிற வனத்தில் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க மறந்து விட்டான். ஆகவே வேகமாக நடைபோட்டு சென்றவனுடைய கால்கள் தடுமாறும் போது திடீரென்று அவன் விழுந்து கிடந்தான். விழுந்த இடம் ஒரு பாழுங்கிணறு. உள்ளே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரியவில்லை. அந்த வனத்திலே ஆள் நடமாட்டமும் இல்லை. அதல பாதாளத்தை போல இருந்த ஆழ்கிணறிலே பாழுங்கிணறில் விழுந்தவன் உள்ளே இருந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்தான். அந்த காட்டில் அவனை காப்பாற்ற யாரும் இல்லை. வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு வயதான மனிதன் அந்த வழியில் வந்தவன் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று கிணத்திற்குள் எட்டி பார்க்கிறான். உள்ளே இருக்கிறவன் சொன்னான், கீழே என்ன இருக்கிறது என்று பார்க்காததனால் தவறி உள்ளே விழுந்து விட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றான். அந்த பெரியவர் சொன்னார், நான் தன்னந்தனியனாக இருக்கிறேனே, உன்னை எப்படி காப்பாற்றுவேன், இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று ஓடிப்போய் அந்த காட்டிலே கிணற்றுக்கு வெளியே இருந்து ஏதாவது ஒரு கயிறை போட்டால் இவன் பற்றி கொண்டு வெளியே வந்துவிட மாட்டானா என்று தேடி அலைகிறார். அவர் பார்க்கும்போது அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒன்றிரண்டு கயிறுகள், ஆனால் எல்லாம் நீளத்துல குறைவான கயிறு. அதுல ஒரு 4-5 எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்த்து முடி போட்டு வெளியே இருந்து அந்த கயிறை உள்ள அனுப்பி, இதோட ஒரு நுனிய பிடிச்சுக்கப்பா, நான் இன்னொரு நுனிய கையில பிடிச்சுக்கிறேன், எப்படியாவது முயற்சி பண்ணி வெளியே வந்துரு, வேற உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இல்லைன்னு. அந்த கயிறினுடைய ஒரு நுனியை கிணற்றுக்குள் கிடந்தவன் பிடித்துக் கொண்டு வெளியே இன்னொரு நுனியை பிடிச்சிருந்த பெரியவரை பார்த்து கேட்டா, 7 துண்டா இருக்கிற கயிறை இப்படி வரிசையா முடிச்சு போட்டு வச்சிருக்கியே, நான் வேற 65 கிலோவுக்கு மேல இருப்பேன், இந்த கயிறை பிடிச்சிட்டு நீ என்ன தூக்கும் போது திடீர்னு இந்த கயிறு அருந்து போனா என்ன செய்யறதுட்டா. அந்த பெரியவர் சொன்னார், அதையெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ண இப்ப நேரம் கிடையாது, உனக்கு உயிர் பழைக்கணுமானா மனசுல பகவான நினைச்சுக்கிட்டு இந்த கயிறை பிடிச்சு வெளியேறு அப்படின்னார். அவன் கேட்டான், இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு, அதையும் கேட்கவான்னா. சரி கேளுன்னார். அவன் சொன்னா, உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60 வயசு இருக்கும், நீங்க என்னோட பலத்துல சுகத்துல எல்லாத்திலையும் குறைஞ்சவங்க, நான் ஒரு இளவயது வாலிபன், என் உடம்பு பலத்தை எல்லாம் வச்சு இந்த கயிறை பிடிச்சிட்டு ஏறி வரும்போது கயிறோட இன்னொரு நுனிய பிடிச்சிருக்கீங்களே, உங்க உடம்பு என் பலத்தை தாங்குமான்னா.
ஆபத்துக்கு அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாதப்பா, நீ பேசாம கயிறை பிடிச்சிட்டு ஏறி வா, இதுக்கு மேல அனாவசியமா கேள்வி கேட்காத என்ன. உடனே அவன் சொன்னா, ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு, இனிமே கேட்க மாட்டேன், அதை மட்டும் கேட்டுடுறேன்னா. என்னடா கேளுன்னார். அவன் சொன்னா, அப்படியே இந்த கயிறு அந்து போகாம நான் இத பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன்னா என்ன பாழுங்கணத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு நீங்க ஏதாவது கூலி கேட்பீங்களான்னா. அந்த பெரியவர் சொன்னார், அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா, பிடிச்சிட்டு சீக்கிரமா வெளியே வந்து சேர்றா அப்படின்னார். இது மாதிரியா ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம வேதாந்திகள் சொன்னாங்க, காட்டுல இது மாதிரி தண்ணீரே இல்லாத ஒரு பாழுங்கிணறு காலுக்கு அடியில இருக்குன்னு பார்க்காம ஒருத்தன் வனத்துல மேலோட்டமா பார்த்துக்கிட்டு போய் உள்ள விழுந்து கிடந்தானே, அது வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். சம்சாரமாகிய பாழுங்கிணத்துல உள்ள விழுந்து கிடக்கிறோம். காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு, யாராவது இருக்காங்களா என்ன காப்பாற்ற மாட்டாங்களான்னு குரல் கொடுக்கிறோம். அப்ப அந்த வயசான மனிதர் ஒருவர் வந்தாரே, அவர் வேற யாரும் கிடையாது, பகவான் வருகிறார். வந்தவர் சொல்றாரு, இந்த பாரு 7 கயிறை ஒன்னா எடுத்து முடிச்சு போட்டு ஒரே கயிறா மாத்தி உள்ள போட்டாங்களே, அந்த கயிறுல ஒரு பகுதி தான் ராமாயணம், ஒரு பகுதி பாகவதம், ஒரு பகுதி பாரதம், ஒரு பகுதி பெரிய புராணம், ஒரு பகுதி திருமுறைகள், இதையெல்லாம் தான் எடுத்து முடிச்சு போட்டு ஒரே கயிறா மாத்தி உள்ள போட்டு நீ பொழைக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான்டா, இதுல ஒரு நுனிய பிடிச்சுக்கிட்டு வெளியே வாடாண்டார். நமக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சம்சாரமாகிய பாழுங்கிணறில் இருந்து தப்பிச்சு நாம பிறவி இல்லாம இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு உண்டான மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அருள் நூல்களை எல்லாம் அருளாளர்கள் நமக்கு எழுதி கொடுத்தார்கள். ஆனா நாம என்ன செஞ்சோம், அந்த கிணத்து குளிக்கிற மனுஷன் கேட்டான் பாருங்க, வெளியே வந்த பிறகு கூலி கேப்பியா, இந்த கயிறு என் வெயிட்ட தாங்குமா, இல்ல நீ வயசுல பெரியவனா இருக்கிறிய எம்பலத்தை நீ தாங்குவியா, இத மாதிரி விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இன்னும் பாலுங்கிணறுக்குள்ளேதான் கிடக்கிறோம். நம்முடைய பெரியவர்கள் அருமையாக சொன்னார்கள், கேட்க கேட்க நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய, நம்முடைய பண்பாடுகளை புதுக்கக்கூடிய, நம்முடைய சிந்தனைகளில் உரம் சேர்க்கக்கூடிய, 4 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற சங்கல்பத்தை நம்ம மனசுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான உத்வேகத்தை நமக்கு தரக்கூடியதுதான் இந்த அருள் நூல்கள். அதுல பாரத கதைக்கு ஒரு தனியான இடம் இருக்கிறது. அதனுடைய ஆற்றலையும் பெருமையையும் சொல்லுவதற்கு எந்த மனுஷராலேயும் முடியாது. அப்பேற்பட்ட அபூர்வமான ஒரு மகா முனிவர் வியாச பகவான், சாதாரணமானவர் இல்ல. பகவான் சொல்லுகிறார், கீதையில் சொல்லும் போது நான் கவிகளில் வியாசனாயிருக்கிறேன் என்கிறார் பகவான். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவராக இருக்கிற வியாச பகவானுடைய பேரருளால் நமக்கு கிடைத்தது மகாபாரத கதை. அதை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அருமையாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆழ்வாராதிகள் தமிழ்ல பாடி அருளி நமக்கு வழங்கி இருக்கிறார். அவரோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரா இல்ல வேற ஊரான் பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அருமையான வில்லிபுத்தூர் என்கிற பெயராலேயே வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று அழைக்கப்பட்ட அந்த அருமையான மகான் தமிழிலே அபூர்வமாக இந்த பாரத கதையை முக்கியமான பகுதிகளை மிகுந்த சிறப்பு அம்சங்களோடு எழுதி நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான கதையை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், பாரத கதையை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னார்கள். பாரத கதையை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் கங்கை ஆற்றினுடைய கரையில் ஒரு அருமையான பசுவை நிறுத்தி அதனுடைய குழம்பிலும் கொம்பிலும் தங்கப்பூன் கட்டி கழுத்தில் அருமையான வைரமாலை சார்த்தி தகுதியான அந்தணருக்கு தானம் கொடுத்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை பக்தி சிரத்தையோட பாரத கதையை கேட்டா ஒருவர் அடையலாம் என்று சொன்னார்கள். அதனால இந்த கதையை செவிமடுக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த பாரத கதையினுடைய பகுதிகள் என்னென்ன பலாபலன்களை தர வேண்டுமோ அவைகளையெல்லாம் தர வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். அபூர்வமான ஒரு கதை. இந்த பாரத கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்தையில் தாங்கி 4 பேருக்கு சொல்லுங்கள், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அப்பேற்பட்ட உன்னதமான கதை. காலங்காலமா நாம சொல்லிட்டே வந்திருக்கோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது பாரதி பாடினான், ஏராளமான வேற்றுமைகள் இருக்கிறது, 5 தலை பாம்பென்பான் அப்பன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திருப்பார் என்று, நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார். நாம் பாரதி தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில கூட மன ஒருமை இல்லாத கருத்து வேறுபாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனோபேதங்களை எல்லாம் மிகுந்த வருத்தத்தோடு பாடியவன் பாரதி. நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு,
நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கென்ன வேண்டும் என்று பாடினார். பாரதி பாடி வைத்த வரிகளை இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்த்தாலும் எதிர்பார்த்த உயர்வை நம் பாரத தேசம் இன்னும் எட்டி பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றுபடுகிற தன்மை நம்மிடத்தில் இல்லாததுதான். அதை தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்றான். மகாபாரத கதையில் ஒற்றுமை குறைவு இருந்ததனால் ஒரு தேசமும் அதில் வாழ்ந்த மக்களும் எப்படி ஆனார்கள் என்பதை சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிற கதை பாரத கதை. ஒன்றுபட்டு இருந்தால் எப்படி ஒரு குடும்பமும் குலமும் உயரும் என்பதை நமக்கு சொன்ன கதை ராமகாதை. 4 பேரா இருந்தாங்க. தசரத சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகள்னு படிக்கிறோம். ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனர் 4 புதல்வர்கள்னு படிக்கிறோம். கதையை படிச்சு முடிச்சு பட்டாபிஷேகம் வரும்போது எல்லாரும் சொல்லிட்டு போற பாட்டு இதுதான். குகனோடும் ஐவரானோம், பின்பு குண்டு சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம், புகழருங்கானந்தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை அப்படின்னு கம்பன் பேசினா. தசரதனுக்கு இதுவரைக்கும் 4 குழந்தைகள். இனிமே குகன் ஒரு குழந்தை, சுக்ரீவன் ஒரு குழந்தை, விபீஷன் ஒரு குழந்தை, 7 குழந்தைகளால் தசரத சக்கரவர்த்தி பொலிந்தான் என்று கம்பன் உலகு தழுவிய சகோதரத்துவமாகிய யூனிவர்சல் ஃப்ரெட்டர்னிட்டியை பத்தி அப்பவே கம்பன் பேசினான் என்று நாம ராமாயணத்துல சொல்லி மகிழ்கிறோம். சகோதரத்துவத்துக்கு வித்திட்ட இதிகாசமா அப்படின்னு சொல்லுவோம். 4 பேரா இருந்தாங்க. கதை நிறைவடைகிற போது 7 சோதரர்களா இருந்தாங்க. பாரத கதையில இந்த ஒற்றுமை என்கிற பண்பாடு பேணப்படாத காரணத்தினால பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சேர்த்த ஆதியில் 105 சகோதரர்களா இருந்தாங்க. கதை முடியும் போது 5 பேர் மட்டும் இருந்தாங்க. ஆக 105 பேருக்கு 5 பேர் மிச்சப்படுவதையும் 4 பேர் 7 பேராக உயர்வதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த விகிதாச்சாரம் எவ்வளவு பெரிய திகிலை நம்முடைய மனதில் ஏற்படுத்துகிறது பாருங்கள். இதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை குறைவு. நம்முடைய தேசமானது இன்றைக்கு பல ரூபத்திலேயும் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அதை தடுத்து நிறுத்த இயலாதவர்களைப் போல நாம் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் அதற்கும் கூட நம்முடைய ஒற்றுமை குறைவு நிச்சயமான ஒரு காரணம் என்பதில் 2 கருத்துக்கு இடமே இல்லை. அதனால்தான் இன்னும் நாம் வளர்ந்து வருகிற நாடுகளின் வரிசையில் இருக்கிறோமே தவிர 50 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகும் கூட வளர்ந்த நாடுகளின் வரிசைக்கு நாம் செல்ல முடியவில்லை. பாரத கதை நமக்கு அறிவுறுத்துகிறது, நாம் எங்கிருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று, நாம் எங்கிருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று. ஒன்றுபட்டு இருக்கிற மனோபாவம் இல்லாததனால் சிதறுண்டு போனதுதான் பாரத கதையிலே காட்டப்பட்ட துரியோதனாதியர்கள், பாண்டவர்கள் ஆகியவர்களினுடைய வாழ்வியல் சிதறிப்போனதற்கு காரணமே ஒற்றுமை குறைவுதான் என்று. திருதராஷ்டிர மகாராஜனும் பாண்டு மகாராஜனும் தங்கள் குழந்தைகளாகிய கௌரவாதியர்களும் பாண்டவர்களும் ஒன்றுபட்டு இருப்பார்கள் என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்தார்கள். அவர்கள் மனதில் அவ்வப்போது சிறு குழந்தைகளாக இருக்கும் போதே ஏற்படுகிற பேதங்கள் உடனுக்குடன் நீக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் இந்த அளவு ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை உடையவர்களாக மாறியிருக்க மாட்டார்கள். பொறாமை என்கிற விஷ விருட்சமானது பல்வேறு சூழ்நிலைகளின் மூலமாக அவர்கள் மனதிலே மிக பெரிதாக வளரத் தொடங்கிற்று என்றுதான் பாரத கதையை படிக்கிறவர்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள். பொறாமை என்பது இயல்பாகவே மனிதனுக்கு இருக்கிற ஒரு தீய குணம். குழந்தைகளாக இருக்கும் போதே இந்த தீய உணர்வு மனதில் தலைகாட்ட தொடங்கும் போது வழிகாட்ட வேண்டிய பெரியவர்கள் அதை அகற்றுவதற்கு சரியான முறைகளை கையாண்டு குழந்தைகளை நெறிப்படுத்தவில்லை என்றால் அந்த குடும்பமானது பாண்டவர்களும் கௌரவர்களும் பகைத்துக் கொண்டது போன்ற நிலைமையை அடையும் என்கிற ஒரு பெரிய கருத்தை மகாபாரத கதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அபூர்வமான செய்தியைத்தான் பாரத கதையினுடைய இந்த பகுதியானது நமக்கு தருகிறது. துரியோதனன் அவனுடைய சோதரர்கள் பாண்டவர்கள் மேல் இளமை காலத்திலேயே வளர்த்துக் கொண்ட பொறாமைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் பாரத கதையில. அதுல மனிதர்களுக்கு ஒருவன் நல்ல பலசாலியாக இருக்கிறான், அவனை பார்க்கும் போது பலம் குறைஞ்சவனுக்கு ஒரு பொறாமை வருது. இப்படி இருக்குதானே, ஒரு கையால 150 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சிடறானே, நம்ம என்னவெல்லாம் சாப்பிடுறோம், நம்ம உடம்புல ஒன்னும் பலம் இல்லையா, அவன் என்னதை சாப்பிடுறான் இவ்வளவு பலமா இருக்கானே அப்படின்னு பேசுறாங்களே, பொறாமையின் வெளிப்பாடு. பலத்தை பார்த்து பொறாமைப்படுகிறான். ஒருவன் நல்ல அழகா இருக்கான், அதை பார்த்து பொறாமைப்படுகிறான். நம்ம பையன் இது மாதிரி இல்லையே, அவன் அவ்வளவு நல்லா இருக்கானே, அப்படி அழக பார்த்து பொறாமை.
ஒருவன் அறிவுடையவனாக இருக்கிறான், இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கானே, எய்த்த வீட்டு பையன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு முடிக்க போறான், நம்ம பையன் இன்னும் +2 கூட பாஸ் ஆகாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறானே, ஒரே வயசு தானே 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டி அறிவை பார்த்து பொறாமப்படுறான். ஒருவன் நல்ல வீரனா இருக்கான், இந்த மாதிரியான வீரம் நமக்கு இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறான். இந்த அபூர்வமான இதிகாசத்துல பாருங்கள், ஒரு பக்கத்துல 100 பேர் கௌரவர்கள், இந்த பக்கத்துல 5 பேர் பாண்டவர்கள். 5 பார்த்து 100 பொறாமப்பட்ட கதை. இங்கதான் ஆழ்பலம் இருக்கு, 100 பேர் இருக்காங்க. ஆனால் 5 பார்த்து 100 பேர் பொறாமைப்பட்ட கதை. ஏனென்றால் 100 பேரும் அளவில் பெரியவர்களாக இருந்தார்கள், இவர்கள் 5 பேரும் தரத்தில் பெரியவர்களாக இருந்தார்கள். அழகில் சிறந்தவனாகிய நகுலன், அறிவில் சிறந்தவனாகிய சகாதேவன், ஆற்றலில் சிறந்தவனாகிய அர்ஜுனன், பலத்தில் சிறந்தவனாகிய பீமன், அறத்தில் உயர்ந்தவனாகிய தர்மன் என்று 5 பேரும் தரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். கௌரவாதியர்கள் அளவில் மட்டும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் 5 பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று பாரத கதையில் எழுதினார்கள். நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், அந்த பொறாமையிலையும் அதிகப்படியான பொறாமை பலசாலியான பீமன் மேல துரியோதனனுக்கு பொறாமை, அறிவுடையவனாகிய சகாதேவன் மேல பொறாமை, அழகில் சிறந்தவனாகிய நகுலன் மேல பொறாமை, வில்வித்தையில் சிறந்தவனாகிய அர்ஜுனன் மேல பொறாமை. இந்த 4 பேருக்கு மேல ஒருவன் இருக்கிறான், தர்மபுத்திரன், 5 முதல்வன், அறம் உணர்ந்தவன், தர்மத்தில் சிறந்தவன். அவன் மேல துரியோதனனுக்கு பொறாமை இருக்கான்னா இல்ல, பொறாமை கிடையாது. பூமியில மனுஷன் எப்படி இருக்கா, ஒருத்தன் செல்வந்தனா இருந்தா அதை பார்த்து நம்ம அப்படி இல்லையே நினைக்கிறான், ஒருத்தன் பலசாலியா இருந்தா நமக்கு அந்த பலம் இல்லையே நினைக்கிறான், ஒருத்தன் வீரனா இருந்தா நமக்கு அப்படி வீரம் இல்லையே நினைக்கிறான், ஒருத்தன் அறிவாளியா இருந்தா அப்படி அறிவு நமக்கு இல்லையே நினைக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருந்தா இது மாதிரி நாம நல்லவனா இருக்கணுமேன்னு நினைப்பாரு கிடையாது. மனுஷன் என்ன நினைக்கிறான், அவன் போக்கத்து போய் நல்லவனா இருந்துட்டு போட்டோம், நம்ம பிழைக்கிறதுக்கு வழியை தேடுவோம்னு தீய வழியை தேடுறான். இது அன்னைக்கே பாரத கதையில் எழுதிவிட்டாங்க. அதனால்தான் தர்மன் மேல அதிகப்படியான பொறாமை கிடையாது. இந்த 4 பேரையும் பார்த்து துரியோதனாதியர்கள் அதிக பொறாமையை வளர்த்து கொண்டார்கள். இந்த இளவயதுல ஏற்பட்ட பொறாமைய நான் ஒரு ஆசிரியர் சமூகத்தை சேர்ந்ததுனால சொல்லுகிறேன். இளம் வயதில் ஏற்படுகிற பொறாமைய குழந்தைகளை வைத்து வளர்க்கிற பெற்றோர்கள் ஓரளவுக்கு சரி செய்யணும். அதற்கு மேல அது சரிப்பட்டு வராத ஒரு நிலை இருந்தால் அதை மாற்றி அமைத்து அவர்களை பண்பாளர்களாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு மிகுந்த வேலையை அவர்கள் கல்வி கற்கப் போகிற கல்விக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் செய்யணும். நம்ம ஒரு தகாத பழக்கத்தை பழைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம். அது என்னன்னா, இந்த இளநிலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிற பையனா இருந்தா ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னாலேயும் அந்த பையனை பாராட்டி மொழிவார்கள், அதில் தவறு இல்லை. அதுல ஒரு பையன் கொஞ்சம் சாதாரணமா படிப்பான், இல்ல தப்பு தப்பா எழுதுவான், இயல்புலேயே இப்பதான் அவன் தலைமுறையிலேயே முதல் ஆளா பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பான், அவனுக்கு சரியா படிப்பு வராது. அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு, எல்லா பையன் முன்னாலே அவனை சொல்லுவார், நீ எதுக்கும் உதவ மாட்டடா, நீ எதுக்கும் உதவ மாட்ட, பேசாம உங்க அப்பாட்ட சொல்லிட்டு பள்ளிக்கூடம் வாரத நிப்பாட்டிட்டு ஒரு நாள் கூலிக்கு எங்கேயாவது வேலைக்கு போறதுக்கு உண்டான வழியை பாரு, எல்லாம் படிச்சு என்னடா முன்னேற போற அப்படின்னு திட்டும் போது அந்த குழந்தை என்ன செய்கிறான் பாருங்கள், அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவன் மேல இவனை அறியாத ஒரு பொறாமை உண்டாகுது. அவனுக்கு அந்த பொறாமை உண்டாகும் போது கொஞ்ச நாள் பொறாமையாயிருந்து பிறகு அந்த சிறப்புக்குரியவனை தன் பகைவனாக கருதி பார்க்கக்கூடிய நிலை வருகிறது. பகை பிறகு பழிவாங்குகிற உணர்வாக மாறுகிறது. இதுதான் துரியோதனுடைய கதையில ஏற்பட்டது. இதுதான் அப்ப அந்த ஆச்சாரிய பெருமக்களான துரோணரும் கிருப்பரும் இளமை காலத்திலேயே இது மாதிரியான கொஞ்சம் போட்டி பொறாமை உணர்வுடையவர்களாக இருந்த துரியோதனாதியர்களை அவர்கள் மனதை மாற்றுவதற்கான உபாயங்களை அவர்கள் பரீட்சை செய்து பார்த்ததாக கூட பாரத கதையில் இடமில்லை. அவர்கள் எப்பொழுதும் பாராட்டியே மொழிந்தார்கள். அர்ஜுனன் வானத்தில் வலம் வரக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஞாயிற்கு சமமானவன், துரியோதனா நீயோ காற்றடிந்தால் அணைந்து போகிற அகல் விளக்கு என்றார். அர்ஜுனன் கங்கா ஜலத்துக்கு சமமானவன், நீ எரும மாட்டு காலடியில கட்டி கிடக்கிற குழப்படி தண்ணீர்னார். அப்ப அவன் அறியாம துரியோதனனுக்கு பொறாம வருது, இந்த தர்மனையும் அவன் சகோதரர்களை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று.